வணக்கம், குயின் ஃபேஷன். இப்போது பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நாட்டு இருக்குது இல்லையா, நான் சும்மா வேஸ்ட்டாக இருக்கிற நாட்டு தான் எடுத்துக்கிட்டேன். நாட்டை எடுத்துகிட்டு நாட்டு இல்லைன்னா பைப்பிங் த்ரெட்டு ஏதோ ஒன்று எடுத்து மேலே வந்து ஒரு தையல் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஒத்த குதிரை இருக்குது இல்லையா, ஒன் சைடு மட்டும் அதுதான் நம்ம வந்துட்டு போட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு பைப்பிங் வந்து மெலிசாக வரும். இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. தச்சு எடுத்துட்டு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு ரேஞ்சுக்கு நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ லைனிங் இருக்குது இல்லையா, லைனிங்கில் மேல் சைடில் வைக்கணும். மேல் சைடில் பைப்பிங் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி மேலே வச்சுட்டு ஒரு தையல் போடுங்க. லைனிங்கில் வச்சு ஒரு தையல் போடுங்க. அதே தான், ஒரு 1/4 இன்ச்சு ரேஞ்சுக்கு தான் நம்ம தையல் போடணும். தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வந்துட்டு மேல் துணி, அதாவது ஆரி ஒர்க்கு போட்டது, அதில் வந்து பைப்பிங் கேட்டிருந்தாங்க என்கிட்ட. இப்போது அந்த டிசைன் போட்டிருக்காங்க இல்லையா, கரெக்டாக அந்த டிசைன் போட்டதுக்கு மேலே நம்ம வந்துட்டு மேலே தெரிகிற மாதிரி அடியில் வைக்கணும். அந்த தையல் வந்து கீழே வந்துடணும். சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு நேராக நான் வந்துட்டு ஒரு குண்டூசி கரெக்டாக இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்காக மேலே வரணுங்கிறதுக்காக அங்கே வந்துட்டு ஒரு குண்டூசி போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நம்ம பைப்பிங் வச்சோம். பைப்பிங் வந்து அடியில் வச்சுட்டு மேலே லைனிங் வச்சு ஒரு தையல் போடுறோம். கரெக்டாக ஒரு தையல் போடுங்க. நல்லா தையல் போட்டுட்டு நம்ம மெலிசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போடலாம். நாம் வந்துட்டு இது கொஞ்சம் அழகாக லுக்காக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பெருசாக நான் பைப்பிங் வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு சில இடம் பெருசாக தெரிஞ்சுது அப்படின்னா நாம் வந்துட்டு இன்னொரு தடவை சின்னதாக பைப்பிங் வர்றதுக்காக இன்னும் கொஞ்சம் சின்னதாக நம்ம தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அழகாக தெரியுது பாருங்கள். இப்போ இது மேலே தையல் போட்டுக்கோங்க. எப்பொழுதும் போல் லைனிங் வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரி இது மேலே ஒரு தையல் போட்டுட்டு லைனிங்கை ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்துட்டு கை வந்து அழகாக இருக்கும். வேறு ஏதாவது டிசைன் வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கலாம். இது ஃபோனில் கேட்டாங்க, அதனால் நான் சொல்லி கொடுக்குறேன் பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு. அவ்வளோதான், பாருங்கள் உங்களுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்குது. இப்போ பேக் சைடு திருப்பி ஃபுல்லாக தைக்கிறேன் பாருங்கள். லைனிங் வச்சுட்டு நம்ம கரெக்டாக அந்த கார்னரில் தான் தைக்கணும் லைனிங். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது, ஆம் ஹோல் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த தையல் தெரியாது. அதுக்காக தான் பண்ணுறது. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் வேணுமோ நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு அது உடனே போட்டு வீடியோ போட்டு எடுத்து அனுப்புவேன். Okay, bye.